பழையனின் பயணம் முதல் பாகம். சேவல்களின் கூவல்களால் நாவல் மரக்கிளைகளில் காவல் செய்து கொண்டிருந்த உதயகால பறவைகள் இதய ராகம் பாடி கதிரவனை எழுப்பி கீழ் திசையில் கொண்டு வந்து நிறுத்தி இருளை விரட்டி அடிக்க ஏவலிட்டதைக் கண்டு சிரிப்பது போல செந்தாமரை பூக்கள் பூக்கத் துவங்கிய ரம்யமான அதிகாலை நேரத்தில் மதுரை மாநகரின் வடக்கே நீண்டு இருந்த காட்டு வழியில் சென்று கொண்டிருந்த காளைமாட்டு வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்த வாலிபர்களான பழையன் சிந்தனை வயப்பட்டவனாக காணப்பட்டான். அந்த சிந்தனையின் அடிப்படை வேதனையில் கட்டப்பட்டிருந்ததை அவனது வீரவதனத்தில் படிந்திருந்த துக்க ரேகைகள் புலப்படுத்துகின்றன. அது மட்டுமின்றி அவனிடம் ஒருவித அசதியும் இருந்ததென்பதை வண்டியில் இருப்பு கொள்ளாமல் அவன் அசைந்த விதத்திலேயே தெரிந்தது. வண்டியில் பெண்ணைப் போல் அமர்ந்து பயணம் செய்ய அவன் சிறிதும் விரும்பவில்லை. ஆனால் விரும்பிய மாதிரி நடந்து கொள்ள முடியாத சூழ்நிலை அவன் சுமக்க வேண்டி இருந்தது. அந்த சுமையை அவனுக்கு கொண்டு வந்திருந்த பெண் அவனுக்கு முன்னால் அதே வண்டியில் சங்கடத்துடன் அமர்ந்திருந்தாள். அவளது சங்கடத்திற்கு காரணம் வண்டியில் அமர்ந்தது அல்ல, அந்த வாலிபனோடு அமர வேண்டி இருந்ததுதான். அவளுக்கு வயது ஒன்றும் அதிகமில்லை. அதேபோல் அழகும் அந்தஸ்தும் கூட அதிகமாய் கொள்ளை கொள்ளும்படியாக இல்லை. சாதாரண விவசாயியின் சிறிய நிலத்தில் விளைந்த சாதாரண பூச்செடி போல் இருந்த அவள் வண்டியில் அமர்ந்த பின் வாலிபனோடு பேசக்கூட இல்லை. வண்டிக்கு வரும் முன்பு கூட அவள் அதிகம் பேசவில்லை என்பது உண்மைதான். முதல் நாள் இரவு மதுரைக்கு வந்து அவனை சந்தித்திருந்து தன்னிடமிருந்த பட்டுச் சேலையை கொடுத்தாள். அது வெறும் சீலை அல்ல என்பதை புரிந்து கொண்ட அவன் அதிலிருந்த செய்தியை அறிந்தான். அந்த நிமிடமே அவனது மனதில் வேதனை வந்து புகுந்து கொண்டாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், மிக்க நன்றி பெண்ணே, நாளை காலையில் வருகின்றேன், நீ போய் வா என்றான். தங்களை கையுடன் அழைத்து வரும்படி உத்தரவு என்றாள் அவள். ஏன், என் மீது நம்பிக்கை இல்லையா உன் தலைவிக்கு? சற்றே சினத்தோடு கேட்டான் வாலிபன். ஐயா, தங்கள் மீது சந்தேகப்பட்டு தலைவி இவ்வாறு சொல்லவில்லை. பின் தன் மீதுள்ள சந்தேகத்தால் தான் இவ்வாறு கூறியிருக்கிறார். எத்தனையோ நுட்பங்களை அறிந்தவனும் மர்மங்களை களைந்தவனுமான அவனுக்கு இந்த தோழி பெண்ணின் பேச்சு புரியவில்லை. என்ன சொல்கிறாய் நீ என்று எரிந்து விழுந்தான். ஐயா, தலைவி மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறார். தங்கள் விரும்பும் விஷயம் அவரது பெற்றோருக்கு தெரிந்து மறுகணமே இக்கு எச்சரிக்கப்பட்டு விட்டார். நீங்கள் மட்டும் வராது போனால் ஒன்று அவளுக்கு மறுமணம் உடனே நடக்கும், இல்லையென்றால் அவள் மரணம் நடக்கும். ஆகவேதான் தங்களை கையோடு அழைத்து வரும்படி உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கு பின் அவளிடம் விளக்கம் கேட்க வாலிபன் முற்படவில்லை. பொழுது விடிந்ததிலிருந்து புலப்பட எத்தனித்து புறவியோடு வந்த பொழுது தன்னுடன் வண்டியிலேயே வந்துவிடும்படி கேட்டுக்கொள்கிறாள் தோழிப்பெண். வாலிபன் தயங்குகிறான். ஐயா, செல்லும் வழி காட்டு வழி, கொள்ளையர் தாக்குதல் எப்பொழுதும் நடக்கலாம். இங்கு வரும்பொழுது என்னுடன் துணையாக வந்த வணிகர்கள் இங்கேயே தங்கிவிட்டார்கள். ஆகவே நீங்கள் என்னுடன் வண்டியில் வருவது எனக்கு பாதுகாப்பு. அதோடு தலைவியின் விருப்பம் கூட அதுதான். தாங்கள் புறவியில் ஏறிவிட்டால் புயலாகி விடுவீர்களாம், தலைவிதான் சொன்னார். இதற்கு பின் இருவரும் வண்டியில் பயணத்தை துவக்கினர். தன்னுடன் வண்டியில் வரும்படி கேட்டுக்கொண்ட அவள் வண்டிக்குள் பயணம் செய்த பொழுது அந்தஸ்து காரணமாக என்னவோ இருப்பு கொள்ளாமல் சங்கடப்பட்டாள். வாலிபனோ பெண் பிள்ளை போல் பயணம் செய்ய நேர்ந்ததை எண்ணி சங்கடத்திற்கு ஆளானாள். ஆனால் இந்த சில்லறை சங்கடங்கள் விரைவிலேயே அழிந்து அவன் மனதில் கவலையானது இடம்பெற்று கொண்டது. தன் வாழ்நாளில் தன்னால் மறக்க முடியாத அளவிற்கு இதயத்தில் இடம் பிடித்தவளுக்கு போர், பகை, போட்டி என்பவற்றை தவிர எதற்கும் இடமில்லை என்று இருந்தவனுக்கு புதியதும் இனியதுமான வாழ்க்கை சுவையை காட்டியவளும் முள்ளுக்கிடையில் மலரும் பூமலரும் இந்தியை உணர்த்தி அந்த மலராக மலர்ந்தவளும் உறவு என்றால் தன்னோடுதான், பிரிவு என்றால் தன் உயிரோடுதான் என்று காதலின் ஜீவனை உடலின் மூளை முடுக்கெல்லாம் ஓடும் ரதத்தில் சேர்த்து விட்டவளும் பொதினியின் பெருவணிகர் பெரும் சாத்தனின் ஒரே மகளுமான மேகலை எச்சரிக்கப்பட்டு விட்டாள் என்கின்ற செய்தியை கேள்விப்பட்டதிலிருந்து சீலை மூலம் அறிந்த கணம் அவன் வாலிபனுக்கு உலகமே நரகமாக ஆகிவிட்டது. தன் காதலி சிறை வைக்கப்பட்டதே நரகம் போல் தோன்றிய அவனுக்கு அவள் மறுமணத்தையோ மரணத்தையோ அடையலாம் என்று தோழிப்பெண் சொன்ன செய்தியானது நரகத்திலும் மோசமான இடம் கிடைத்துவிட்டது போல் இருந்தது. அவளது நிலையை யோசித்து தவறு என் மீதுதான். அவள் அடிக்கடி எச்சரித்திருக்கிறாள்.
நான் தான் பெரிதாக எண்ணாமல் விட்டுவிட்டேன். என் நினைவு முழுவதும் போரில் அல்லவா இருக்கிறது. தன் கண்களை காட்டி அவள் மீன் என்றால் நானோ பாண்டிய மன்னரை நினைப்பேன். புருவத்தை காட்டி வில் என்றால் நானோ சேரனை நினைப்பேன். பார்வையால் தாக்குவாள், நானோ போர்க்களத்தில் வேல் தாக்குதலை நினைப்பேன். எனக்கு போய் காதல் ஏன், அதை துறந்து விடுவதுதான் நல்லது என்று தனக்குத்தானே சொல்லி கொண்ட பொழுது அவன் தோளில் வந்து அமர்ந்தது ஒரு காட்டுப்புறா. அதை கண்டதும் ஏதோ நினைவுபடுத்தி கொண்டவனைப் போல், ஓஹோ, உன்னை விட்டுவிட்டு வந்து விட்டேனா, என்ன செய்வது, உன்னைப் போலத்தான் அவளும் ஒரு புறாதான். உன்னைப் போல் என்னை கவர்ந்து என்னை விடாமல் துரத்துபவள்தான். ஆனால் உனக்கில்லாத நினைவு அவளுக்கு வந்து விட்டதே, ஏன் அப்படி? வாய்விட்டே புலம்புகின்ற பொழுது எதிரே அமர்ந்திருந்த தோழிப்பெண் சற்று அனுதாபத்துடன் அவனை பார்த்தாள். அவனது நிலையை அறிய முடியாத காட்டுப்புறாவோ அவன் தோளிலிருந்து மடியில் விழுந்து சிறிது நேரம் படுத்தது. பின் தோளிலும் மார்பிலும் தொற்றியது. பிறகு வண்டியின் மீது அமர்ந்தது. பின் பறந்து போய் காட்டு மரத்தில் ஊஞ்சலாடியது. பின் காட்டுக்குள் சென்று மறைந்தது. வண்டியில் ஏறியதிலிருந்து வெளி உலகையே மறந்துவிட்டிருந்த வாலிபன் மேகலையின் நினைவிலிருந்து வெளிப்பட்டு சற்று தெளிந்த பொழுது பகல் பொழுது முட்டிவிட்டிருந்தது தெரிந்தது. அதே சமயம் தோழி பெண்ணும் அதை உணர்ந்து தன்னிடமிருந்த மூட்டையை அவிழ்த்தாள். உள்ளே இருந்து அதிரசங்களில் சிலவற்றையும் புளியம் சோற்றையும் தாமரை இலையில் வைத்தாள் அவனுக்கு முன்னால். அவற்றைக் கண்டு மெல்லச் சிரித்த வாலிபன், சுகத்தையும் துக்கத்தையும் எங்களுக்கு இந்த காதலில் ஆண்டவன் வைத்த மாதிரி இனிப்பையும் புளிப்பையும் இந்த தாமரை இலையில் வைத்திருக்கின்றாய். பெண்ணே, இதுவும் உன் தலைவியின் ஏற்பாடுதானா என்று கேட்டான். அவள் பதிலேதும் கூறவில்லை. லேசாக சிரித்ததோடு விட்டுவிட்டாள். அவன் அந்த உணவை உண்டுவிட்டு மரக்குழியிலிருந்த நீரை அருந்தினான். அவளும் அவ்வாறே செய்தாள். அடுத்து இருவரும் சற்று உறங்கினர். ஆனால் உறக்கம் நீங்கிய பொழுது வாலிபன் அதிர்ச்சி அடைய வேண்டியவனானான். உறக்கம் விழித்து கண்களை கசுக்கிய பொழுது அவன் வண்டிக்கு முன்னும் பின்னும் புரவி வீரர்கள் இருந்தனர். வண்டிக்கு முன்பு 8 பேரும் பின்னே 10 பேருமாக பவனி வந்த வீரர்கள் பூரண கவசம் தரித்தவர்களாகவும் சகலவிதமான ஆயுதங்களையும் கொண்டவர்களாயும் காணப்பட்டனர். அவர்கள் யார் என்பதும் இந்த வண்டிக்கு முன்னும் பின்னுமாய் ஏன் செல்லுகிறார்கள் என்பதும் அவனுக்கு புரியவில்லை. ஆனால் அவர்கள் நிச்சயம் காவலுக்காக வந்திருக்க முடியாது என்பது திட்டவட்டமாக புரிந்தது. இருப்பினும் அதை பற்றி கவலைப்பட அப்பொழுதைக்கு அவன் தயாராக இல்லை. வண்டியில் சற்றே சாய்ந்து வசதியாக அமர்ந்து கொண்டதுடன் கண்களையும் மூடிக்கொண்டான். அதுவரை வெறும் சிலைகள் போல் புறவியில் வந்து கொண்டிருந்த வீரர்கள் தப்பொழுது அவனது செய்கையை கண்டு வியந்தனர். அதையடுத்து தலைவனைப் போல் இருந்த பெருத்த உடல் கொண்ட ஒருவன் பின்புறம் திரும்பி ஏதோ சைகையை செய்தவுடன் புறவி வீரர் இருவர் வண்டியின் இரு பக்கங்களுக்கும் வந்தனர். மேலும் ஒரு நாழிகை சென்றிருக்கலாம். வாலிபன் 2ஆம் முறையாக கண் விழித்தான். கண் விழித்து சற்றே சுற்றுமுற்றும் பார்த்த பொழுது 2வது விபரீதமும் நடந்திருந்தது. தான் செல்ல வேண்டிய இடமான பொதினிக்கு மதுரையிலிருந்து வடக்கே சென்று சற்றே மேற்கில் திரும்ப வேண்டும். அப்படி மேற்கே திரும்பும்போது வரவேற்பது போல் வையாவி நாட்டின் பெருமலைகள் 2 தென்படும். அவற்றினூடே செல்லும் நீண்ட பாதையில் சென்றால் சில காத தூரத்தில் பொதினியின் மலைப்பாதையை அடையலாம். ஆனால் தற்போது வாலிபன் பார்த்த பொழுது வண்டி வேறு சாலையில் சென்று கொண்டிருந்தது. பொதினிக்கு வழிகாட்டும் மலைகள் வண்டியின் பக்கங்களில் எங்கோ தெரிந்தன. வண்டி மேற்கே திரும்பாமல் வடக்கில் செல்வதை உணர்ந்த அவன் புறவி வீரர்களின் பக்கம் பார்வையை செலுத்தினான். அவர்களிடம் எந்தவித சலனமும் இல்லை. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றாக கருதப்படும் பழனி சங்க காலத்தில் பொதினி என்று அழைக்கப்பட்டது. அந்த பழனிமலை வட்டாரங்கள் வையாவி நாடு என்று பெயர் பெற்றிருந்தன. அந்த நாட்டை வேளிர்களும் இன்னும் பல சிற்றரசர்களும் ஆண்டனர். ஆவி நாட்டை ஆண்ட அக்கோமகன்கள் ஆவிக்கோமான் என்று தங்களை அழைத்து கொண்டனர். இதை ஆண்ட சிற்றரசர் பல அரசர்களுடன் மனவினை கொண்டு நட்பும் பெற்றிருந்தார்கள். இப்படி ஆவி நாட்டின் ஊரான பொதினி ஆவினன்குடி என்று அழைக்கப்பட்டது. இது தெய்வ சிற்றூரில் பெருஞ்சாத்தனின் மகளான மேகலை இருந்தாள். அவ்வூரில் எச்சரிக்கப்பட்டிருந்ததால் தன்னை வந்து விடுவிக்கும்படியும் மனம் செய்து கொள்ளும்படியும் அவள் செய்தியை வடித்து தோழிப்பெண்ணின் மூலம் மதுரையில் இருந்த தன் ஆருயிர் தலைவன் பழையனுக்கு அனுப்பியிருந்தாள். அந்த செய்தியால் மனமுடிந்து போய் தெம்பிழந்து வண்டியிலேயே பயணப்பட்டு வழக்கமாக தன் கவனத்தை சற்றே தவற விட்டுவிட்ட பழையன் வண்டி தான் போக வேண்டிய பொதினிக்கு போகாமல்
பாதை மாறி வெகு தூரம் வந்துவிட்டதையும் குதிர்களைப் போல் இருந்த புறவியின் மீது புதிர்களாய் வீரர்கள் வந்து கொண்டிருந்ததையும் உணர்ந்த பின்பு இனியும் மௌனமாக இருப்பதில் பயனில்லை என்று கருதி வண்டிக்காரரே என்று அழைத்தான். அவன் திரும்பவில்லை. என்ன என்று மட்டும் கேட்டான் முரட்டுத்தனமாக. வண்டி பொதினிக்கு போவது போல் தெரியவில்லையே என்றான் விசாரிக்கும் துணியில். வண்டிக்காரன் அசரவில்லை. அதற்கென்ன என்று கேட்டான் அதே அலட்சியத்துடன். வேறெங்கே போகிறது? பழையன் இதை கேட்டதும் அதற்கு பதில் நான் சொல்கிறேன் என்றான். புறவி வீரர்கள் தலைவனைப் போல் இருந்தவன். வண்டி எங்கே போகிறது என்று ஓட்டுபவருக்கு தெரியாதா என்று கேட்டான் பழையன் புறவி வீரனிடம். அதனால் என்ன, உமக்கு தேவை பதில்தானே என்று பேசிய புறவி மனிதன் வண்டி போக வேண்டிய இடத்திற்கு போகிறது என்றான். இதை கேட்டு பழையன் சற்றே சினத்தால் பொறுமையை இழக்காமல் இருந்தாலும் அந்த இடம் எது என்று தான் கேட்கிறேன் என்றான். போன பின்பு தெரிந்துவிடும். இந்த பதிலை மற்றவர்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? இல்லை. பின் வீரர் தலைவன் தயங்கி யோசித்துவிட்டு, நீங்கள் என்னை கேள்வி கேட்பதால் பயனில்லை. நீங்கள் இதை உணர்ந்து கொள்வது நல்லதென்றான். உம்மை யார் கேள்வி கேட்டது? நான் கேட்டது வண்டிக்காரனைத்தானே என்று விடவினான் பழையன். யாரை கேட்டும் பயனில்லை. ஏன்? உத்தரவு அப்படி. யாருடைய உத்தரவு? இட்டவரது உத்தரவு. விலாசம் தெரியாதவர்களின் உத்தரவுக்கு நான் கட்டுப்படுவதில்லை. அது முடியாத காரியம். சோதித்து விடுகிறேன் என்ற பழையன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே இடையில் இருந்த குருவாளை விரும்பிவிட்டு தற்போது அதை வண்டிக்காரனின் இடுப்பருகே அழித்து வண்டியை நிறுத்து என்றான். ஏன்? வண்டிக்காரனின் குரல் வேதனையுடன் வெளிவந்தது. உம்முடன் பயணம் செய்ய எனக்கு விருப்பமில்லை என்றான். உன் விருப்பத்தை நிறைவேற்றும் நிலையில் நான் இல்லை என்றான் வண்டிக்காரன். உயிர் போய்விடும். போகாது. ஏன்? இடுப்பில் குருவாள் இறங்காதா? ஆம் என்று சொல்லிய வண்டிக்காரன் திரும்பி தன்னுடைய முகத்தை காட்டினான். அதே சமயம் புறவி வீரர்கள் அனைவரும் உறக்கச் சிரித்தனர். வண்டிக்காரரை இன்னாரென்று அறிந்து கொண்ட பழையன் திகைத்து போனான். தான் விரும்பாததும் தனக்கு தேவையில்லாததுமான பயணத்திலிருந்து விடுதலையாகும் முயற்சியில் வண்டிக்காரன் இடையில் தன் குருவாளை அழித்து மிரட்டியது போக உயிருக்கு அஞ்ச வேண்டிய வண்டியோட்டி அதை பற்றி கவலைப்படாமல் அலட்சியமாக பேசி முகத்தை திருப்பிய பொழுது பழையன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். அதில் வியப்பில்லைதான். அவனடைந்த அதிர்ச்சியை கண்டு கிண்டல் செய்வது போல் புறவி வீரர்கள் அனைவரும் ஒரு சேர சிரித்த பொழுது அவன் ஒரு கணம் விழித்தான். சிரிப்பை குறைத்து கொண்ட வீரர் தலைவன் பழையபடி பழையனோடு பேச துவங்கி, என்ன படைத்தளர்வே, பாய்ச்சுவதுதானே குருவாளை இடையில், வாள் கூறாக இல்லையா என்று கேட்கவும் செய்தான். பழையனுக்கு வண்டிக்காரனை பற்றிய சிந்தனையே பெரிதாக இருந்ததால் வீரர் தலைவனின் வார்த்தைகள் காதில் விழவில்லை. தன்னுடைய காதலியான மேகலையின் தந்தையான பெருஞ்சாத்தன் வண்டிக்காரனாக இருந்ததைக் கண்டு அவனுக்குள் கேள்விகள் பற்பல தூளாய் எழுந்தது. பெண்ணை எச்சரித்துவிட்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு தந்தையே மதுரைக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? இவன் வண்டிக்காரராய் வந்ததில் சூது இருக்கிறதா அல்லது மகளை எச்சரித்ததில் சூது இருக்கிறதா? இவருக்கும் புறவி வீரர்களுக்கும் என்ன தொடர்பு? யாருடைய ஏவலின் பேரில் இவர்கள் இப்படி நடந்து கொள்கின்றனர்? மேகலையின் தந்தையாய் இருக்கும் பட்சத்தில் இவர் ஏன் வண்டியை பொதினிக்கு செலுத்தவில்லை? மகளுக்கு எதிராக எந்த காரியத்திலாவது இறங்கிவிட்டாரா இவர்? மேகலையின் கதி என்ன என்றெல்லாம் எழுந்த கேள்வி குவியல்களில் சிக்கி தவித்த பழையன் திடீரென்று எதுவோ நினைவிற்கு வந்தது போல் மேகலையின் தோழிப்பெண்ணை கண்டார். இவ்வளவு நேரமாய் எந்த விதமான குறுக்கீடும் இல்லாமல் அவள் எப்படி இருந்தாள் என அறியும் ஆவலில் அவளை நோக்கிய பொழுது அவள் இன்னும் விழிக்கவே இல்லை என்பது தெரிந்தது. அப்படி என்ன நெடுந்தூக்கம் என்று கேட்டுக்கொண்ட பழையன் அவளை எழுப்ப முயன்ற பொழுது வீரர் தலைவன் குறுக்கிட்டு, அவளை எழுப்ப வேண்டாம், அவள் இப்பொழுது விழிக்க மாட்டாள் என்றான். ஏன்? மயக்கப் புகை வேலை செய்கிறது. இவளுக்கு மயக்கம் கொடுத்து விட்டீர்களா? ஆம். ஏன்? எனக்கு தரவில்லை. தர வேண்டாம் என்று உத்தரவு. ஏன்? அதை கேட்கும் உரிமையும் எனக்கில்லை. ஒருவேளை தங்களை சுயநினைவோடு அழைத்து வருவதையே கௌரவமான காரியம் என்று எண்ணியிருப்பார். யார்? எண்ணத்திற்கு உரியவர். பழையன் அத்துடன் பேச்சை நிறுத்தி கொண்டான். வீரர் தலையுடன் பேசுவதால் எந்தவிதமான பயனுமில்லை என்பதை உணர்ந்து கொண்ட பொழுது அவரிடம் உண்டாகி இருந்த அதிர்ச்சி மறைந்து எப்பொழுதும் இருக்கும் அலட்சியம் வந்து குடியேறியது. அதனால் தெம்படைந்த அவன் வீரர் தலைவனை அழைத்து தன் குருவாளை வலிய ஒப்படைத்தான். வண்டியின் நீளவாட்டத்தில் கால்களை நீட்டி படுத்தும் விட்டான். சில நிமிடங்களில் பெருமூச்சும் வெளிப்படலாயிற்று. உறக்கம் தூங்கிவிட்டதை உணர்த்துவது போல் இருந்தது அது.
பழையது நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் வீரர் தலைவனுக்கு உள்ளூர விளைப்பையும் பயத்தையும் விளைவித்தன. தனது நிலை அசாதாரணமாகவும் புதிராகவும் மாறிவிட்டதை உணர்ந்துவிட்ட அதை பற்றி அறிந்தவுடன் முன்பை விட அதிக அலட்சியத்தை காட்டி கால்களை நீட்டி சுகவாசம் அனுபவிப்பது போல் உறக்கத்தையும் மேற்கொண்டு விட்ட பழையனிடம் குருவாள் அகன்றுவிட்ட நிலையையும் எண்ணி சற்றே தைரியப்படுத்தி கொண்டான். கதிரவன் மேலை வாயிலில் விழும் நேரத்திற்கு சற்று பின்னால் அந்த வண்டி வடக்கு திசையிலிருந்து சற்று வடமேற்காக திரும்பிய பின் வேகம் அதிகமாயிற்று. ஒரு நாழிகை பயணத்திற்கு பின் காட்டு வழியானது சற்றே விலகத் தொடங்கி ஏதோ ஒரு நகரப்பகுதி கண்களில் புலப்படாற்று. அந்த நகரப்பகுதியை நெருங்க நெருங்க மனிதர்களின் நடமாட்டம் அதிகரிக்கத் தொடங்கியது. அதிலும் புறவி காவலர் தொலைவும் வணிகர் தொகையும் அதிகமாக இருந்தது. ஊருக்குள் சாரி சாரியாய் வண்டிகள் பல சென்றன. உள்ளே செல்லும் வண்டிகளின் தொகை அதிகமாகவும் இடைவெளியின்றி தொடர்ச்சியாகவும் இருந்தது. அது மட்டுமின்றி அவை வேகமாகவும் நகர்ந்தன. ஆனால் நகரிலிருந்து வெளிவந்த வண்டிகளின் தொகை அவ்வளவாக இல்லை, தொடர்ச்சியாயும் இல்லை. விட்டு ஓரிரு வண்டிகள் மட்டுமே வந்து கொண்டிருந்தன. அதற்கான காரணம் வீரர் தலைவனுக்கோ அவனது ஆட்களுக்கோ புதியனல்லாதால் அவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. இந்த நிலையில் கண் விழித்த பழையனும் இந்த நடைமுறைகளை கவனித்தான். அதே சமயம் தோழி பெண்ணும் கண் விழித்தாள். வண்டிகளை கவனிக்கவும் செய்தாள். ஆனால் அது குறித்த குழப்பவோ ஆச்சரியப்படவோ இல்லை. ஏதோ சிலை போல் இருந்தாள். இதையும் கவனித்தான் பழையன். அவளோடு எதையும் பேச முற்படவில்லை. ஊரின் எல்லையை தாண்டி நகருக்குள் நுழைய வேண்டி காவடி திறப்பு வந்ததும் வீரர் தலைவன் சங்கு ஒன்றை எடுத்து ஊதினான். அதை அடுத்து 4-5 பேர் புறவைகளின் மீது பூதங்கள் அமர்ந்தது போல் வந்து சாவடிக்கு நின்றனர். வீரர் தலைவனைக் கண்டு தலைவணங்கினர். அவர்களிடம் தலைவன் ஏதோ பேசினான். அதை அடுத்து வண்டியிலிருந்து இருவரும் இறக்கப்பட்டனர். புறவி ஒன்று வரவழைக்கப்பட்டது. அதை பழையனுக்கு சுட்டி காட்டிய தலைவன், படைத்தலைவர் இந்த புறவியில் அமர்ந்து பயணம் செய்வது நல்லதென்று தெரிவித்து கொண்டான். பழையன் அதற்கும் எதிர்ப்பு ஒன்றையும் காட்டிக்கொள்ளவில்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.